தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கோவை விமான நிலையத்திற்கு அருகே பாஜக மற்றும் திமுக கொடிகள் போட்டி கொண்டு கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை விமான நிலையத்திற்கு அருகே சாலையின் இருபுறமும் திமுக பாஜக கொடிகள் போட்டி போட்டு நடப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களை சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், இது தொடர்பான விரிவான விவரம். கோவையில் நாளை பாஜகவில் புதிய மாவட்ட அலுவலக கட்டட திறப்பு விழா நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கோவையில் முகாமிட்டு வருகின்றனர். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டு பாஜக அலுவலக கட்டடத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாளை இரவு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறக்கூடிய சிவராத்திரி நிகழ்விலும் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக இன்று கோவைக்கு விமானம் மூலம் வருகிறார். அதே வேளையில் சேலத்தில் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்வு ஒன்றில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அவர் சேலத்திலிருந்து கார் மூலமாக கோவை வந்து சென்னைக்கு விமானத்திலிருந்து விமான நிலையம் வருகிறார். விமானம் மூலம் செல்கிறார். இந்நிலையில் விமான நிலைய வளாகத்தில் விமான நிலைய சாலையில் பாஜக இரு தலைவர்களையும் வரவேற்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு இந்த கொடிகள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பொதுமக்களிடையே ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. தொண்டர்களும் விமான நிலையம் மற்றும் அந்த விமான நிலைய சாலைகளில் பாஜக மற்றும் திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.